உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AA and ML, Cyber Security, MBA and more. Book your next holiday at Grand Royal Tours. திருமா அவர்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்து சோஃபா புதுசாக ஒரு சோஃபா போய் இறங்கியிருக்கு. அந்த சோஃபாவில் என்ன இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் பண்ணுறாங்க. புஷ்பா பட கதை தான் இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுதான். புஷ்பா படம் மாதிரி முதல்வர் பின்னாடி வராரு. CV சண்முகம் அவர்கள் வீட்டுக்கு அதை வச்சு சொன்னாரு. எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நாங்கள் பலவீனமாகவும் இல்லை, எங்களை எதை காட்டியும் பலவீனப்படுத்த முடியாது எங்கள் தலைவரை. அப்படியே தலைவர் இல்லை. ஏன்னா பலவீனமான தலைவர் இருந்தால் இன்றைக்கி பதவி ஆசை பணம் தான் எங்களுக்கு முக்கியம்னாக்கா எங்கள் தலைவரை பாதுகாக்கவும் எங்களுக்கு அடைகாக்கவும் தாயார் தந்தையார் தொண்டர்கள் இருக்காங்க. அது போதும் எங்களுக்கு. இது என்ன சோபான சோபா, நாங்கள் பார்க்காத சோபா. எங்களெல்லாம் போய் முதலமைச்சர் ஆக்கணுங்கிற எண்ணம் ஒருத்தருக்கு வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு மனம் இல்லைன்னா இதுதான் சமூக நீதியா? ரெண்டு பெரும் துரு தலைவர்கள், ஒரு தலைவர் ஓகேங்கிறாரு, இன்னொரு தலைவர் வந்து நான் தான் வருவேனாக்கா. CV சண்முகம் அவர் சொல்லியிருக்காரு, தலைவர் விசிகாவுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு திமுக ஒரு பொது வேட்பாளராக அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்ப அதை ஏன் இவர் வந்து எடப்பாடி ஏற்றுக்கல? இதை கேள்விப்பட்ட லாஜிக்கலாக பார்த்தா அவர் எடப்பாடியாரும் ஏடிஎம்கே திமுக அவங்க லாஜிக்கலாக பார்த்தாக்க விஜய் வந்துடக்கூடாது, புது வேட்பாளர் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஏன் அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியல உங்களால்? எது தடுக்குது? முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு மூத்த சீனியர். அவர் சத்தியம் பண்ணுறாரு புள்ள மேலே. சத்தியம் பண்ணி வந்து நடந்த சம்பவம் உண்மைங்கிறாரு. அதை வதந்திகள் வந்து ஆதாரத்துக்கு அதுக்கான வதந்திகள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியவர் எடப்பாடியார் தான். அவர் அமைதி காக்க மக்கள் மத்தியில் அவர் தான் வந்து விளக்கம் கொடுக்கணும், அவருக்கு பதில் சொல்லி ஆகணும். எடப்பாடி அவர்கள் வந்து திருமா CM ஆகிறத ஒத்துக்கலை. ஆனால் மக்கள் வந்து பெரும்பான்மையாக வந்து ஓட்டு போட்டது பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தான். இதை எப்படி நீங்கள் கொண்டாடுவீங்க சார்? இது ஓப்பனாக விஜய்க்கு தெரிஞ்சால் அவரே ஏற்றிருப்பார். சார் வணக்கம் சார். வணக்கம். சட்டசபையில் பார்த்தீங்கன்னா 144 பேர் முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோ டெஸ்ட்டை பற்றி தான் ரொம்ப நாள் எல்லாருமே பேசினாங்க. அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்களான்ற மாதிரிலாம் பேசினாங்க. இன்றைக்கி அதில் வெற்றி பெற்றிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற முதல்வர் விஜய் அவர்களுக்கு விசிகா சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் எங்களது கட்சியின் சார்பாக 8 வேட்பாளர்கள், 8 தொகுதி 8 வேட்பாளர் என்றார்கள். 2 பேர் வெற்றி பெற்ற மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அந்த தொகுதி மக்களுக்கும் காட்டுமன்னார்குடி திட்டக்குடி இது மன்னிக்கும் காட்டுமன்னார்குடி திண்டிவனம் 2 தொகுதி மக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியரசு துணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் LEP பையன் மகன் ஜோதிமணி அவர்களுக்கும் முதலில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சொல்கிறது 144க்கு பல அர்த்தம் இருக்குது. 144க்கு 144க்கு பல அர்த்தம் இருக்குது. லாஜிக்கலாக நான் சொல்கிறேன். யாரும் எதிர்பார்க்காத ஒன்று தான். எதிர்பார்க்காதில்ல, நாம் வந்து 120லேயே முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அங்கே 2 பிளவு ஏற்பட்டதுக்கு அதிமுகவில். அது எப்பவுமே அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு அப்படி பிறகு எடப்பாடியார் எப்படி வந்தார், சின்னம்மாவுடைய எப்படி தேர்வு செய்தார்கள், அங்கே நடந்த அந்த ரிசார்ட்டில் என்ன விளையாட்டுகளாம் நடந்தது, எந்த மாதிரி எது மாதிரியான குத்தாட்டங்கள் நடந்தது, அல்லது எந்த மாதிரியாக அவர் தேர்வு செய்தார்கள் என்று நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். இப்பொழுது நாங்கள் 2 அஜெண்டாவுக்காக தான் இந்த அரசை கொண்டு வரதுக்கு ஒப்புதல் கொடுத்தார் தலைவர் எழுச்சி தமிழர்கள். ஒன்று, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது. மற்றொன்று, இன்னொரு இடைத்தேர்தல் வந்துடக்கூடாது. இந்த 2 கான்செப்ட். இல்லைன்னா பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது. இந்த ஒரு 2 செய்திக்காக தான் இந்த மாற்றம். ஏன்னா அவங்க வந்து தனி மெஜாரிட்டிக்கு வரனாலும் திமுக அதிமுக ஒரு பெரிய ஒரு வரலாற்று மிக்க கட்சிகள். திமுக அதிமுக திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு புதிய ஆட்சி அமைப்பதற்காக 108 உறுப்பினர்கள், அது 107 பேர் உறுப்பினர். 1 விஜய் 2 தொகுதி வச்சிருக்காரு. அப்போ வந்து என்னன்னாக்கா 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு. இப்போ யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்தா, அப்போ அவங்க வந்து என்ன எடுத்தாங்கன்னா, முதல்ல எடுத்தவொடனே தாவேகா சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆதரவு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டாங்க. அப்போ திமுகவில் இருக்கிற கொள்கை சார்ந்த
அவர் நடிகர் விஜய் நடிகராக இருந்து இப்போ தலைவராகிட்டார். முதல்வர் ஆயிட்டாரு. தலைவராகிட்டார். நம்ம சேனலில் என்ன சொன்னால் நான் நடிகரை தான் அவர் பார்க்க முடியும், தலைவராக ஏற்றுக்க முடியாது. மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. ஏன்னா மக்களுடைய தீர்ப்பை நம்ம வணங்கியே ஆகணும், அதை ஏற்றுக்கொண்டாகணும். அப்போ 107 சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்திருக்கப்பட்டிருக்க அந்த கட்சி ஒரு 10-11 உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தால் ஆட்சி அமைக்க வேண்டிய நெருக்கடிக்கு அந்த கட்சி தள்ளப்பட்டிருக்கு. ஆக மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்தாலும் தனி மெஜாரிட்டிக்காக தனித்தன்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை மக்கள் தவற விட்டுருக்காங்க. இந்த மக்கள்கிட்டையும் அது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் இருக்குது அந்த கட்சியோடைய நிலைமை. அப்போ என்ன பண்ணுறாங்க, பாமக உள்ளே வர தயாராக இருக்குது ஆதரவு கொடுக்க, பிஜேபியும் தயாராக இருக்காங்க, அதிமுகவும் தயாராக இருக்காங்க. அப்போ அதெல்லாம் தாண்டி அவர்கள் வேண்டாம், கொள்கை சார்ந்த சித்தாந்தம் சார்ந்த இடதுசாரிகள் விசிகா கிடைத்தா வந்தால் போதும், ஆதரவு கொடுத்தா போதும்னு கடிதம் அனுப்புகிறாங்க. இல்லை, விஜய் அவர்கள் அவரோட ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கார் இல்லையானா, என்டி அலைன்ஸில் இருக்க யாருமே எனக்கு வேண்டாம், டிஎம்கே அலைன்ஸில் இருக்கிறவங்க ஏன்னா என் சித்தாந்தம் அடிப்படையில் நான் இவங்க கூட கூட்டணி வைக்கிறேன்றதுல அவர் ஸ்டாண்டில் அவர் கரெக்டாக இருக்கார். இல்லை, அதில் ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்காரு. ஆனால் காலப்போக்கில் என்ன எப்படி மாறுன்னு ஆர்எஸ்எஸ் உடைய குழந்தைகள் தலைவர் சொல்லியிருக்காரு. அது காலப்போக்கில் எப்படி அமையும்னு தெரியும். தற்காலிக தடை தான் பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது, தடை தான் நாங்கள் போட்டிருக்கோம். அதான் 144க்கு பல அர்த்தம் இருக்குன்னு சொல்கிறவங்கள மதவாத சக்திகளும் சாதிவாத சக்திகளும் ஆட்சி அதிகாரத்தில் வந்துடக்குள்ள 144 இப்போ இருக்கிற சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி காட்டினது. அப்போ அந்த அடிப்படையில் தான் அவங்க கடிதம் அனுப்பின பிறகு அதில் ஒரு வருத்தம் வந்தது, அதில் ஒரு விவாத பொருள் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. பல்வேறு அவரை பற்றி நமக்கு தெரியும். கரூர் நிகழ்வு நடந்த உடனே மக்களை சந்திக்காமல் உடனே சென்னை வந்துட்டார். அப்போவே எங்கள் தலைவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், அவர் புதுசு, இன்னும் அவர் அவரோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை சொல்லி அடுத்த நாளை கண்டித்து அறிக்கை விட்டார் தலைவர். இது வந்து ஒரு நாள் தாள்னா 2 நாள் 3 நாள் மக்களை சந்திச்சிருக்கணும்ல. அங்கேருந்து திருச்சியில் தங்கியிருக்கலாம், கோயம்புத்தூர் தங்கியிருக்கலாம், சேலத்தை தங்கியிருந்து கூட மக்களை சந்திச்சிருக்கலாம். அப்படி ஒரு பாசிட்டிவாக சொல்லிட்டு நெகட்டிவான எங்களை எதிர்வினையும் ஆட்டணும், சுட்டி காட்டணும். அதுதான் தோழமை சுட்டுதல். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ எங்கள் தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வாக்கெண்ண மறுநாளே தானாகவே போயிட்டாங்க. தானாகவே திமுக தலைவர்கிட்ட சொல்லலை. ஆனால் இப்போ சொல்கிறாங்க அவங்க அண்ணன் டிஆர் பாலுட்டையும் நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழிட்டும் சொன்னதா இப்போ சொல்கிறாங்க. ஏன் அதை வந்து தலைவர் அவர் தளபதி சொல்கிற மாரி திமுக தலைவர் சொல்கிற மாதிரி அறிவாலயத்தில் சந்திச்சிருக்கலாம். தளபதி அவர்களை, ஸ்டாலின் அவர்களை எப்போ வேணாலும் சந்திக்கலாம். எனக்கு இருக்கிற ஒரு நிறையா நம்ம காலத்தில் பார்த்துருக்கோம். என்னுடைய காலத்தில் ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின், எடப்பாடியார் பார்த்துருக்கோம். அம்மையாரை பார்க்குறது கஷ்டம். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்களையும் நினச்சா பார்க்கலாம். யார் வேணாலும் சொன்னால் அனுமதி வாங்கிட்டு போகணும். அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணிக்கலாம், நின்னாங்க, 5 வெற்றி பெற்றாங்க, உடனே போய் சந்தித்து ஒரு நன்றி சொல்லியிருக்கலாம், அல்லது வந்து அடுத்த கட்டம் முடிவு எடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க எடுத்த உடனே மறுநாளே ஈரம் காயறதுக்குள்ளே போய் அவங்க வந்து டிவிகேவுக்கு தாபேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அப்போ அவங்களது 107லேருந்து 5 வந்து 112 ஆச்சு. இன்னும் 8 தேவை. வேறு என்ன பண்ண முடியும்? 6 தேவை. 12 ஆச்சு, இன்னும் 6 தேவை. அதில் 1 போகுது. 107 + 5 112, இன்னும் 6 தேவை. இப்போ இடதுசாரிகள் 2 இயக்கங்களும் 4, விசிகா 2 6, மொத்தம் 118 வந்து ஆட்சி மெஜாரிட்டிக்கு. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு இன்னொரு சிக்கல் இருக்குது. பல்வேறு சிக்கல் அந்த ஆட்சி அமைதியில் நடந்து அதன் பிறகு தலைவர் அவர்கள் கலந்து உடனே உயர்நிலைக்குழுவை அறிவித்த பிறகு உயர்நிலைக்குழுவை பேசி கொஞ்சம் காலத்தாழ்வு தான், ஒரு சில மணி நேரம் தான் காலத்தாழ்வு வச்சு ஆதரவு அறிவிக்கிறதுல. இல்லை, 2 நாள் வந்து திருமாவளவன் அவர்கள் ஆதரவு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ண வச்சாருன்ற மாதிரி குற்றச்சாட்டுகளும் இல்லை. அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் பணிச்சுமை இருக்குல்ல, எல்லாத்துக்கும் வேலை இருக்குல்ல. ஒவ்வொரு இப்போ திமுகவில் வந்து முன்கூட்டி சொல்லிட்டாங்க 10ஆம் தேதி வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையில் தங்கணுன்ட்டாங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ரிசார்ட்டில் பாண்டிச்சேரி தங்க வச்சுட்டாங்க. எங்கள் தலைவர் அப்படி ஒரு யாரையும் லாக் பண்ணி வைக்கலையே. கம்யூனிஸ்ட் கட்சிகள் உடனே அவங்க வந்து இங்கே இருந்துட்டாங்க. எங்கள் தலைவர் எங்களோட சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் காட்டுமன்னாவில் இருக்கார். அண்ணன் வன்னியரசு முதல் நாள் வெளியிருந்தார். மறுநாள் வந்து தாயார் தந்தையாருடைய நினைவிட அந்த அஞ்சல் செலுத்துவதற்காக ஊருக்கு போயிட்டார். வந்த உடனே அடுத்த நிமிஷமே அது ஆதரவுக்கான ஒரு கடிதத்தை ஜூம் மீட்டிங்கில் எடுத்த முடிவெடுப்பில். ஜூம் மீட்டிங்கில் பெரும்பான்மையாக வந்து ஆட்சியில் பங்கெடுக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ என்னுடைய விருப்பம் இருக்குது, தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய தொண்டனுடைய விருப்பம் ஆட்சியில் பங்கெடுக்கலான்னு ஒரு
கருத்தை சொன்னோம். ஆனா, நானும் சொல்லியிருக்கேன். அது நீங்க பேசுனது கரெக்ட் தான். ஏன்னா விஜய் அவர்கள் ஆரம்பத்துல வந்த உடனே ஆட்சியிலையும் பங்கு அவர் அதிகாரத்திலையும் 2 வருஷம் பங்குன்ற முன்னாடி மாதிரி சொல்லிட்டாரு. பேசிட்டாரு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நூல் வெளியீட்டுள்ளால அப்பயே சொன்னார். நம்மளை இது நண்பு நம்மளை இணைகின்ற கூட்டணியில் சேர்கின்ற தோழமை இயக்கங்களுக்கும் ஆட்சியிலும் பங்கும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன் என்று அறிவித்தார் விகடன் நிகழ்வில். அப்போ நாங்கள் வந்து அவங்க எது வேணால் கேட்டால் கொடுக்க தயாராகாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்த வதந்திகள் இருக்குல்ல, மிகப்பெரிய அதுதான். காது இருந்தும் கேட்க முடியாது, கண் இருந்து பார்க்க முடியாத அளவில் அவ்வளோ பெரிய நிறைய வதந்திகளை வதந்திகள் கிளப்பிட்டு வந்தது சார். ஒரு என்னன்னா- தலைவர், ஒரு தியாக தலைவர், சுயம்பு தலைவரை அப்படி எங்களோட பார்ட்டியை, எங்களுடைய இயக்கத்தை நாங்களாம் இயக்கமாக இருந்து கட்சிக்கு வந்திருக்கோம். கட்சியாக இருக்குது. மற்றவர்கள் வந்து ஒரு அரசியல் பின்புலத்திலிருந்து வரல. இயக்கம் அமைச்சு ஒரு கட்சியை பரிணாம வளர்ச்சி சாதாரணமாக அனைத்து மக்களும் அங்கீகரிக்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குனாக்க சாதாரண விஷயம் இல்லை. இது திமுக அதிமுக வரலாறுக்கும் விசிகாவுடைய வரலாறுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. நிறைய அதில் ரணகணங்கள் இருக்குது. விசிகாவுடைய வந்த பாதைகள் ரணகலங்கள், தழும்பு இருக்குது, காயங்கள். எங்கள் தோழர்கள் பட்ட வெட்டு காயங்கள், காவல்துறை அடக்குமுறை, துப்பாக்கிச்சூடு, சாதி வீரர்களுடைய அடக்குமுறை, கொளுத்தப்பட்ட குடிசைகள், சந்தித்த வழக்குகள். தமிழ்நாட்டிலேயே கூண்டாஸ் என்கிற வழக்கை வந்து முதல் தமிழ்நாடு அரசு அப்பொழுது தலைவர் கலைஞர் ஆட்சியில் கொண்டு வந்த வழக்கில் முதல் ஆளாக எங்கள் ஆட்களில் தான் போட்டாங்க. எங்கள் கட்சியுடைய முன்னணி தலைவர்களை போட்டாங்க. அதுவும் பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த பால்ராஜ் பாண்டரங்க 2 பேரும் முதல்ல போட்டாங்க. அப்படிலாம் வந்து நெருக்கடிகளை நாங்கள் வந்து சந்திச்சிருக்கோம். அப்போ அந்தமாரி எங்கள் இயக்கத்தை வந்து உடனே எடுத்தோம் பொறுத்தவங்க பதவிக்காக பங்கெடுத்தார், பதவிக்காக பேரம் பேசினார் அப்படிங்கிற ஒரு அப்பட்டமான ஒரு ஆதாரமற்ற செய்தியை வந்து பரப்புனாங்க. சில எங்களுடைய வளர்ச்சி பிடிக்க முடியாத சில செயல்பாட்டால் என்கிற போர்வையில் இருக்கிறவர்கள். குறிப்பா 2 வதந்திகள் பரவச்சு சார். அப்போ பாத்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு ஆட்சி அமைக்க போறாங்க, எடப்பாடி அவர்கள் முதல்வராக போறாருன்னு ஒரு வதந்தி வந்தது. 2வதா ஒரு விஷயம் வந்து திருமாவளவன் அவர்களை முதல்வராக்க போறாங்கன்ற மாதிரி வதந்தியும் வந்தது. நிறைய பேர் இனிமே திருமாவளவர்களுடைய காலம்தான்ற மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? இது உண்மையா நடந்ததா? அதிலே ஒரு விஷயம், முதல்ல நீ வச்ச கொஸ்டின்ல அந்த காலத்தாழ்வு வந்து வன்னியரசு வந்து விமானம் முடித்து வருவதற்கு காலத்தாழ்வு, காட்டுமன்னார்குள்ள எங்களுடைய உறுப்பினர் ஜோதிமதி அண்ணன் ஜோதிமதி வர்றதுக்கு காலத்தாழ்வு வந்தாங்க. 2 மணிக்கு வந்தாங்க. ஒரு 3 மணிக்கு நாங்கள் கடிதத்தை கொடுத்துட்டோம். இதுதான் அதில் நடந்த நிகழ்வு. காலத்தாழ்வு என்பது யாரும் திட்டமிட்ட மற்ற தலைவர்கள் மாரி இருந்துக்கிட்டு இல்லைங்கிறதுலாம் அந்த போக்கை எங்கள் தலைவர்கிட்ட போக்கே இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன அந்த 2 வதந்திகள், அந்த வதந்திகள் வந்து ஆதாரத்துக்கு அதுக்கான வதந்திகள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியவர் எடப்பாடியார் தான். இன்னைக்கு இவர் சிவி சண்முகம் அவர்கள்லாம் வந்து சொல்றாங்க இல்லையா சார், திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு முதல்வராக பார்த்தாரு எடப்பாடி அவர்கள்ன்ற மாதிரியெல்லாம் அவங்க ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காங்க. அவர் சத்தியம் பண்ணியிருக்காரு. எனக்கு அதுதான் ரொம்ப நான் பார்த்தேன். நானும் அவருடைய செய்தியாளர் சந்திப்பு பார்த்தேன். எஸ்பி வேலுமணியும் ஒரு அண்ணன் சிவி சண்முகம் ஒரு அமைச்சராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருடைய நேர்காணலை நானும் பார்த்தேன். அதில் 2 விஷயம் முதல்ல நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து அவர் வந்து அவங்க கட்சி எம்எல்ஏக்கள்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன அந்த பாண்டிச்சேரி ரிசார்ட்டில் சொன்னது, அதிமுக ஆட்சிக்கு வருது, நான் சொல்ல சண்முகம் சொன்னது, அதிமுக ஆட்சிக்கு வரும்போது நீங்கள் எல்லாம் அமைதியாக இருங்க, சிதறாதீங்க, எங்கேயும் விலை போயிடாதீங்க, ஒரு கட்டுக்கோப்பாக இருங்க, நாங்கள் வந்து நம்ம தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி கடிதத்தை வாங்கிறார் கையெழுத்து போட்டு. அதன் பிறகு என்ன சொல்கிறாருனாக்கா, அதே அண்ணன் சிவி சண்முகம் தலைவர் எழுச்சி தமிழர் விசிகா தலைவர், விடுதலை சிறுத்தைகள் தலைவரை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்படி திமுக வந்து திருமாவளவன் பொது வேட்பாளராக ஒரு பொது வேட்பாளர் திமுக வந்து ப்ரப்போஸ் பண்ணது அடையாளப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற செய்தி எனக்கு கிடைச்சிது. அந்த தகவல் எனக்கு கிடைச்சது. அது உண்மையா சார்? ஊடகங்கள் இப்போ சண்முகம் உண்மைங்கிறார்ல, அமைச்சர் வந்து முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு மூத்த சீனியர். அவர் சத்தியம் பண்ணுறாரு புள்ள மேலே, சத்தியம் பண்ணி வந்து நடந்த சம்பவம் உண்மைங்கிறாரு. எனக்கு ஊடகவியலாளர் தகவல், எனக்கு ஊடகத்து மூலம் தகவல் கிடச்சிது. நாங்களே அந்த நேரத்தில் வந்து எல்லாம் முதல்வர் அப்படிங்கிற நாங்கள் எங்களும் எங்கள் தலைவரை தொண்டர்களை நானே வந்து கவுண்டம் ஸ்டார்டிங் 24 hours கவுண்டம் ஸ்டார்டிங் தான் நான் போட்டேன். நான் பதிவு பண்ணேன். நான் இணையதளத்தில் போட்டிருந்தேன். அது மறுக்கல. எங்களுடைய ஆசை வேட்கை. ஆண்டாட காலமாக அடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டு கடந்த சமூகத்திலிருந்து விளிம்புநிலை மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற, தன் வாழ்வை அர்ப்பணித்து சுயமாக வளர்ந்த தலைவர். சிலர் போல அரசியல் பின்புலம் இல்லாமல் ஜனாதிபதி வேட்பாளராக தலித் ஒருத்தரை அங்கீகரிக்கிற காங்கிரஸ் அண்ட் பிஜேபி எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஏன் வந்து ஒரு கவர்னராக கூட எங்கேயாவது அறிவிக்கிறாங்க. ஆனால் ஒரு முதலமைச்சராக தலித் தமிழ்நாட்டில் வர முடியாத ஒரு பெரிய வார்த்தைகள் இல்லை, ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லாத சில நபர்களால் தான் இந்த தமிழ்நாடோட பின்னடைவுக்கு காரணம். இப்போ அவர் தளபதி ஸ்டாலின் அறிவித்ததாக சொல்கிறாங்க. அப்படி அறிவிச்சிருந்தது உண்மையாக இருந்தாலும் சண்முகம் அவர்கள் இப்போ எடப்பாடி தான் வாயை திறக்கணும் இதுக்கு.
மறுபடியும் இது வாய் திறக்காமல் இருக்கார். அப்போ அப்படி தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். தளபதி அவர்களுக்கு திமுகவுடைய தலைவர், முன்னாள் முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி என்கிற தளபதி அவர்களுக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு லட்சோபலட்ச சிறுத்தைகள் சார்பாக முதலில் நான் நன்றி தான் சொல்லணும். ஆனால் இந்த மனநிலைக்கு வந்திருக்கேன். திமுக அண்ணா திமுக ஆட்சிங்கிற மாதிரி ஒரு பொது வேட்பாளராக வெகுமதி ஜன மக்கள் மத்தியில் ஒரு முதலமைச்சர் அனைத்து தகுதி இருக்குது அப்படிங்கிற ஒரு அடையாளப்படுத்த மனம் வந்ததே பெரிய விஷயம். நல்லா இருக்கும் மனம் வந்ததே பெரிய விஷயம். அதை அவர் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சிவி சண்முகம் சொல்கிறத பார்த்தா, அப்போ அவருடைய மனநிலை என்னன்னு, எடப்பாடியோட மனநிலை என்னான்னு அவர் எடப்பாடி தான் வாய்த்து இருக்கணும். எடப்பாடியார் கையில் தான் இந்த சிவி சண்முகம் கொடுத்துருக்க பேட்டிக்கு, செய்தியாளர் சந்திப்புக்கு அவர் அமைதி காக்க மக்கள் மத்தியில் அவர் தான் வந்து விளக்கம் கொடுக்கணும், அவருக்கு பதில் சொல்லி ஆகணும். இல்லை, இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. விஜய் அவர்களுக்காக வந்து இவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க, 6 மினிஸ்டர் சீட்டுக்காக இவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க, இவங்க கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி பேசியிருக்காரு. இன்றைக்கி தானே பேசியிருக்காரு. அவங்க இன்றைக்கி தானே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நேற்று சொல்லியிருக்காங்க. நேற்று சாயங்காலம் முதலமைச்சர் வந்து அவர் வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு. சிவி சண்முகம் வீட்டில் அவங்களோட ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தாங்க. இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஆதாரபூர்வமாக எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஆதரவு தெரிவித்து வாக்கு அளிச்சிருக்காங்க. அப்போ நேற்று இன்றைக்கி நடந்த அவர் சொல்கிறது என்றைக்கு நடந்த சம்பவம்? வெள்ளிக்கிழமை, போன வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம். சனிக்கிழமை 1:30 மணிக்கு என்ன போட்டிருக்காரு அண்ணன் எடப்பாடியார்? முதல்ல அவர் ஆட்சிக்கு வரணும், திமுக விசிக எல்லாம் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு டென்ட் எடுத்ததாக சொல்கிறாங்க. அது ஊடகவியலாளர் அண்ணன் கோலப்பன் அவர்கள் போட்ட செய்தியிலேருந்து இது அம்பலமாயிருக்கு வெளியில். அதன்படி இன்றைக்கி சிவி சண்முகம் அவர் சொல்லியிருக்காரு, தலைவர் விசிகாவுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு திமுக ஒரு பொது வேட்பாளராக அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ, அதை ஏன் இவர் வந்து எடப்பாடி ஏற்றுக்கல? இதை கேள்விப்பட்ட லாஜிக்கலாக பார்த்தா அவர் எடப்பாடியாரும் ஏடிஎம்கே திமுக அவங்க லாஜிக்கலாக பார்த்தாக்க விஜய் வந்துடக்கூடாது, பொது வேட்பாளர் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஏன் அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியல உங்களால்? எது தடுக்குது? யார் தடுத்தா? யார் பின்னணியிலேருந்து தடுக்கிறாங்க? யாருடைய சுயநலத்துக்காக வந்து நிறுத்தப்படுது? அப்படி நடந்திருந்த உண்மைன்னு இப்போ வெளிவந்துருச்சு, யாரும் மறுக்க முடியாது. இப்போ எங்கள் தலைவர் அதை சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன அறிக்கை விட்டுருக்காரு? ஒரு சில நெருங்கிய நட்பு வட்டாரங்களை பேசுனது உண்மைதான் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு. எடப்பாடி அவர்கள் வந்து திரும்ப சிஎம் ஆகிறத ஒத்துக்கலை. ஆனால் மக்கள் வந்து பெரும்பான்மையாக வந்து ஓட்டு போட்டது பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தான். இதை எப்படி நீங்கள் கொண்டாடுவீங்க சார்? இது ஓப்பனாக விஜய்க்கு தெரிஞ்சால் அவரே ஏற்றிருப்பார். என்னுடைய பார்வையிலேருந்து சொல்கிறேன், ஒரு தொண்டனா நான் சொல்கிறேன். இப்பொழுது இருக்கிற முதலமைச்சர், தாவேகாவோட தலைவர், ஒரு பொது வேட்பாளர் விசிகாவோட தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் சொல்லி ஒரு செய்தி வந்தாலே அவரே ஏற்றுக்குவார். அவங்களாம் 107 பேர் ரிசைன் பண்ணுற ஐடியாவில் ஒரு தகவலாம் கிடச்சிது எனக்கு. 107 பேர் ரிசைன் பண்ணுற ஐடியா ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலோ அமைக்க வைத்தால் ரிசைன் பண்ணுறது ஒரு ஐடியாவோ தகவல் உண்மையானது செவிவெளி தகவல் தான். அப்போ முதல் எடுத்த உடனே இவங்க வந்து விசிகா தலைவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு ஐடியாலஜி கொண்டு வந்தால் முதல்வர் இப்போ இருக்கிற தாவேக்காவோட தலைவர் ஏற்றிருப்பார். எனக்கு அவருடைய பேச்சுகள் நடவடிக்கைகள் நமக்குள்ளே சின்ன ஒரு முரண்பாடுகள் இருந்தாலும், ஆனால் இந்த விஷயத்தை எங்கள் தலைவர் பொது வேட்பாளரை ஏற்றுக்கொள்கிற மனநிலை உள்ளவர்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க வந்து மறைமுகமாக பண்ணது வெளில தெரியாமல் இப்போ சிவி சண்முகம் சொன்னதுனால இது ஏன் எடப்பாடி தடுத்தான்னு எடப்பாடி தான் விளக்கம் கொடுக்கணுதுக்கு. அது எது தடுத்து? சாதியம் தடுத்ததா அல்லது வேறு எதுவும் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தார்களா? ஏன் 2 மனப்பான்மை? தான் தலைவர் இல்லைன்னா அது முதல்ல ஒரே தலைவர்னு விசிகா தலைவர் ப்ரொமோட் பண்ணியிருக்குமா இல்லையா? அப்போ இதில் வந்து சிவிஸ் அவங்க உள்கட்சிக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகள், அவர்களுக்குள்ளே இருக்கிற பதவி ஆசை அல்லது பதவியோடைய அதிகாரத்தில் இருந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கூட அவங்களுக்குள்ள முரண்பாடு வந்திருக்கலாம். இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் வந்து எல்லா கட்சி தலைவர்கள் வீட்லேயும் போய் சந்திச்சார். ஸ்டாலின் அவர்களை சந்திச்சார், தலைவர் திருமாவளவன் அவர்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து போய் சந்திச்சிருந்தார். அந்த சந்திப்பை போய் எப்படி இருந்துச்சு சார்? பர்சனலாக திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் எவ்வளோ க்ளோஸ்ன்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்னுடைய பார்வையிலேருந்து தொலைபேசியில் ஃபஸ்ட்டு பேசினாங்க, ஒரு தடவை 2 தடவை பேசியிருக்காங்க, சந்தித்தாங்க. செயல்பாடு தான் ஒருத்தருடைய மதிப்பீடு வந்து அளவுகோல் மதிப்பீடு செய்யப்படும். ஆக இவர் வந்து ஆதரவு தெரிவித்த உடனே சனிக்கிழமையே வந்து எங்கள் தலைவர் சந்திக்கிறதுக்கு அம்பேத்கர் தெருவில் வர்றதுக்கு தயாரானார். சொல்லிட்டார் வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் 2:30 மணிக்கு 1:30க்கு 2:30 மணிக்கு நாங்கள் கடிதம் கொடுத்துட்றோம். 2:30 மணிக்கெலாம் கடிதம் கொடுத்தாச்சு. ஆதவ அர்ஜுன் வந்து தலைவர் தங்கியிருக்க ஹோட்டல் விடுதியில் வந்து வாங்கிட்டு போய்ட்றாரு. வாங்கிட்டு போன பிறகு 4 மணிக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை அறிவிச்சிட்டோம். ஏன்னா காலையில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை
தலைவர் வெளியில் இருந்ததுனால எதுவும் உறுதிப்படுத்த முடியாதனால, ஏன்னா ஒரு வன்னியரசு விமானம் பிடிச்சி மதுரையிலேருந்து வரதுக்கு காலதாமதம், ஒரு காட்டுமலையிலேருந்து அண்ணன் ஜோதிமணி வரதுக்கு காலதாமதமானதுனால அந்த கடிதம் கொடுக்க லேட் ஆனதுனால காலையில் சந்திக்க வேண்டிய பத்திரிகையாளர் சந்திப்பு மாலை 4 மணிக்கு அறிவிச்சார். 2:30 மணிக்கெலாம் கடிதம் கொடுத்தாச்சு. ஆக இந்த வந்து அந்த கடிதம் கொடுத்த உடனே ஆதரவுன்னு தெரிவித்த உடனே அவர் எங்கள் அம்பேத்கர் திடலுக்கு வரதுக்கு தான் ஒப்புதல் கொடுத்து அங்கே ஷெட்யூலும் போட்டாங்க. போலீஸ் எஸ்கார்டும் ஃபுல்லாக பாதுகாப்பு போலீஸ் கண்ட்ரோலில் போயிடுச்சு அம்பேத்கர் திடல். விடுதலை சிறுத்தைகள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை கடுமையாக இறைக்கும். காவல்துறை முதலமைச்சர் வந்து அது தாவேக தலைவர் எழுச்சிம வந்து போகிறது எந்த இடையூறு இல்லாமல் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பட்டாங்க. ஆனால் எங்கள் தலைவர் கரெக்டாக 5 மணிக்கு ப்ரெஸ் மீட் வந்தார், சந்தித்தார், செய்தியாளர் சந்தித்தார். உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த சந்திப்பில் திரு விஜய் அவர்கள் விசிகாவுடைய ஆதரவு கொடுத்தமைக்காக நன்றி தெரிவிப்பதற்காக அலுவலகம் வருவதாக இருந்தது. நாங்கள் தான், அதாவது தலைவர் நான் தான் வர வேண்டாம், நீங்கள் வந்து முதல்வர் ஆன பிறகு சந்திக்கலாம், அது முதல்வர் ஆன பிறகு வாங்க சொல்லி தலைவர் தான் வர வேண்டாம்னு சொன்னார். அப்போ அந்த நாகரிகமான அணுகுமுறை இருக்குல்ல. 2வது ஞாயிற்றுக்கிழமை முதலமைச்சர் ஆகிறாரு. ஆன உடனே மறுநாளே அன்றைக்கே பெரியார் திடல் போகிறாரு. அதில் பெரியார் திடல் போனவர் ஏன் அம்பேத்கர் திடல் போகலங்கிறது எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அம்பேத்கர் மணிமண்டபம் ஏன் போகல அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. அது ஏனோ தெரியல, அதுக்கு அது அவருடைய வேலைப்பணியாக அல்லது கூட இருக்க ஆட்கள் சரியான வழிகாட்டுதல் கொடுக்கலான்னு தெரியல. அதில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் அதன் பிறகு ஒவ்வொரு தலைவராக சந்திக்கிறாரு. எங்கள் தலைவர் வந்து சந்தித்து பேசினார். பத்திரிக்கையாளர்களே கேள்வி கேட்டாங்க. அனைத்து கட்சி தலைவரும் சந்திக்கிறாரு முதல்வர் நேற்று. அனைத்து கட்சி தலைவருடைய இல்லங்களிலோ அல்லது ஆஃபீஸிலோ அலுவலகத்திலோ 5 நிமிடம் 10 நிமிடத்துக்கு மேலே இல்லை, இங்கே மட்டும் 25 நிமிடம் இருக்காரா, என்ன பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து ஊடகங்களே கேட்டாங்க. அதுக்கு தலைவர் தெளிவாக சொன்னார். எங்களுடைய நினைவுகள் பழைய சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்கூலு இந்த கட்டடம் இங்கேருந்து எப்படி வந்தது, இந்த கட்டடத்தை நாங்கள் எப்படி அரசாங்கத்தில் வாங்கினோம், இது ஸ்கூல் நடக்கிற இடம், பில்டிங் இது, பள்ளிக்கூடம் இது, இதில் தான் நான் தங்கியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு மன விட்டு ஒரு உரையாடல் தான் அது. அதில் அது யாரும் ஒன்று பர்சனலாக எங்கள் தோழர்கள் பொதுச் செயலாளர் எம்எல்ஏலாம் இருந்தாங்க, எல்லாம் இருந்தால் பர்சனலாக ஒன்று ரகசியம் இல்லை ஒன்றும் பேசினாங்க. அதன் பிறகு வந்து அவர் வந்து ஒரு உண்மையிலுமே 2 விஷயத்தில் நான் அவரை வந்து பாராட்ட வேண்டியது. ஒன்று, பதவியேற்கிறப்ப ஆண்டவன் அறியன்கிறார், கடவுள் ஆணையாக சொல்கிறாரு. அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் பதவி நேற்று வந்து சட்டசபையில் உளமாற என்கிற மாற்றத்தை உண்டாக்குறாரு. அது அவருடைய விருப்பம் இருந்தாலும் அந்த மனமாற்றம் வருது இல்லை, எதிர்ப்பு மக்களுடைய மனநிலை புரிஞ்சுக்கிறார்ல ஒரே நாளில். எனக்கு என்னென்னா அவர் இன்னும் கொஞ்சம் மக்களுடைய செய்திகளை அவர் இன்னும் பார்க்கணும். உள்ளே வந்து அவருக்கு கூட இருக்கிறவர்கள் மக்களுடைய மனநிலையும் மக்களுடைய என்ன செய்தி, மக்கள் நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத அவருக்கு அவுட்புட்டுக்கு ஒழுங்காக கொடுக்கணும். அதை தடுக்கிறாங்களான்னு தெரியல. அது இன்னும் அவர் இன்னும் வெளிப்படையாக இன்னும் அனுபவப்பட்டுருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய் அவருக்கு மேலே எவ்வளோ பாசமாக இருக்காரு, என்னென்ன மாதிரி விஷயங்கள் பேசிக்கிறாங்க, அவ்வளோ நெருக்கமானவங்களா? இல்லை, அவரோட எல்லா தலைவர்கள் தானே ரொம்ப நெருக்குன்னு பார்த்தா எங்களுக்கு தலைவர் கலைஞர் தான் ரொம்ப பழக்கம். ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் பேசுவாங்க. ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் பேசியிருக்காங்க. எடப்பாடி அவங்க நல்லது போயிருக்காரு. அம்மையார் ஜெயலலிதா எல்லா அரசியல் கட்சி தலைவரும் கூட்டணியிலேருந்து வெளியில் போனால் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா வந்து தம்பி திருமாவளவன் எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லி அறிக்கை விட்டாங்க. அப்படி எங்கள் தலைவர் வந்து நாகரிகமாக எல்லாத்தையும் அணுகக்கூடியவர். நட்பை வந்து எங்கேயும் முறிச்சிக்க மாட்டார். நட்பு என்பது சாதாரண விஷயம் இல்லை. அந்த நட்பை வந்து வளர்த்துக்குவார். வயது வித்தியாசம் பார்க்க மாட்டார். சின்ன பெண்ணாக சொல்கிற செய்தியை உள்வாங்குவார். மற்றவர்கள் அவருக்கு தெரிஞ்ச விஷயம் வந்தாலும் அதை உள்வாங்கிட்டு அப்புறமா இது எனக்கு முன்கூட்டியே வந்துருச்சு, இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து பேசுவார். ஒரு அணுகுமுறையில் நல்ல ஒரு தலைவர். விஜயுடைய நடவடிக்கைகளும் கடந்த 4 நாளில் அவருடைய ஒரு ஜனநாயகமான ஒரு அரசியலாக நகர ஆரம்பிச்சிருக்காரு நான் உணர்றேன். ஏன்னா அந்த கட்சி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் தூக்கி காட்டியிருந்தாரு விஜய். கையை தூக்கி காட்டுறது நீங்களும் வந்தால் தான் கையை தூக்கி காட்டுவோம். நாங்கள் யாருக்கும் அப்படி பண்ண மாதிரி தெரியல. அப்படிலாம் அவர் அன்பை வெளிப்படுத்துறாரு. ஒரு உள்ள வெளிப்புறம் தொண்டர்களாக நின்னாங்க. நாங்கள் மேலே நின்று பார்த்துட்ருக்கோம், மேலே லாபியில் நின்று பார்த்துட்ருக்கோம். தலைவர் வந்து கீழே வரும்போது, கீழே இறங்கி வரும்போது, படிக்கட்டு வரும்போது கை கொடுத்தாரு. கை கொடுத்து திரும்பி பார்த்தா உடன் வந்தவர்கள் கையை பிடிச்சி தூக்குன்னு சொன்ன பிறகு உடனே அவர் கையை காட்டியிருந்தவர் உடனே கையை பிடிச்சி, இது ஒரு ஒற்றுமைக்கான அடையாளம் தானே, நட்பு ரீதியான அன்பை வெளிப்படுத்துறது தான். இதில் ஒன்றும் பெரிய எந்த ஒரு அரசியல் இல்லை அதில் என் பார்வையில். 70க்கும் மேற்பட்ட தலித் வேட்பாளரை வந்து அறிவிச்சிருந்தாரு. அதில் ஒரு 26 பேர் வின் பண்ணியிருக்காங்க. இல்லை, அது இன்னும் முழுமையான பட்டியல் 70 பேர்லாம் இல்லை, அது கம்மி தான். 26 தான் மொத்தமே.
அது மொத்தம் 46 சட்டமன்ற உறுப்பினர் 70 பேருன்ற 70 பேர் வந்திருக்காங்க. வெற்றி பெற்றவங்கள பொது தொகுதியில் அது ஒரு பெரிய உண்மையுமே நாங்கள் அது பெருமைப்படுறோம். இப்போ நீங்கள் திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா அம்மையா ஜெயலலிதா தான் திருச்சியில் வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அப்போ ரங்கராஜன் குமாரமங்கலம் மத்திய அமைச்சர் அவர் பிஜேபியிலேருந்து இறந்தப்போ தலித் எளிமை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. ஒரு பொது தொகுதியில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிக்க வச்சு வெற்றி பெற வச்சாங்க. அது ஒரு பெரிய கரிஷ்மாலிட்டியான ஒரு முடிவு. அதனால தான் இரும்பு மங்கையை நாங்கள் சொல்கிறது அந்த அம்மாவை. அதே போல் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதே போல் பொது தொகுதியில் எங்கள் நிற்க வைக்கல, எங்களுக்கு வருத்தமும் இருக்குது. நாங்கள் பல நேரம் கோரிக்கை வச்சுருக்கோம். இப்போ தாவேகா தலைவர் அன்பு சகோதரர் விஜய் அவர்கள், முதல்வர் அவர்கள் முன்கூட்டியே அந்த பிளான் பண்ணி, அவர் பிளான் இல்லை, அவர்கிட்ட இருந்த தொண்டர்களை தான் அறிவிச்சிருக்காரு. எல்லாம் இளவயசு தான், 28லேருந்து 30-35 வயசுக்குள்ளே தான் இருக்கிற இளைஞர்கள் சட்டமன்ற இந்த சட்டசபையில் வந்து இளைஞர்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்காங்க. இன்னும் அவர்களுக்கு அனுபவம் பக்குவம் தேவை, வேற ஒன்றும் இல்லை. அது கற்றுக்குவாங்க, அது பெரிய விஷயம். எல்லாமே கற்றுக்கிட்டு வரல. இப்போ நாங்கள்லாம் படிச்சுட்டா வந்து உங்கள்கிட்ட உட்காரோம், படிச்சுட்டா போராட்டம் எடுக்கிறோம், மக்கள் பிரச்சனை எதிர்கொள்கிறோம், மக்கள்கிட்ட போய் கற்றுக்குறோம், மக்களால் அங்கீகரிக்கப்படுறோம், மக்களுடைய பிரச்சனைகளை எல்லா அவைகளையும் பேசுகிறோம், மக்களுக்கான உரிமையை மீட்டுக் கொடுக்குறோம். அதே போல் இது வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இளைஞர்களாக இருந்தாலும் அது நல்வழிப்படுத்துவார்கள் நம்பிக்கை இருக்குது. அதுவும் பொது தொகுதியில் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பட்டியல் அடையாளம் உள்ள அல்லது இளைஞர்கள் நிற்க வைத்து இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிறத ரொம்ப நாங்கள் பாராட்டுறோம், வாழ்த்துறோம். இதோடு அவர் விடக்கூடாது. முக்கியமான அமைச்சரவையில் வந்து இந்த ஆதிதிராவிடர் நலத்துறை அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இந்த நலத்துறை கொடுங்க. இப்போ வந்து நாங்கள் விசிகாவுடைய கோரிக்கை தான் திமுக வந்து அண்ணன் கோவிச்செல்வன் உயர்கல்வித்துறை அமைச்சராக்கினார். அதே போல் முக்கியமான அமைச்சரவை கொடுங்க, தலித்த பிரதிநிதியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுதானே சமூக நீதி. சமூக நீதி செய்யணும்னு மற்றவங்க குறை சொல்கிறோம்ல, இவராக செய்யட்டுமே, செய்வார் நம்புகிறேன் நான். ஓகே, அந்த நம்பிக்கை இருக்குது. நம்புகிறேன் நான். பார்ப்போம், எல்லாம் நம்பிக்கை தானே. நம்பிக்கையில் தவறுகள் நடக்கிற சுட்டி காட்ட வேண்டியது நம்ம கடமை. சில விமர்சனங்கள்லாம் வருது இல்லையா? இந்த சோஃபா திருமா அவர்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்து சோஃபா புதுசாக ஒரு சோஃபா போய் இறங்கியிருக்கு, அந்த சோஃபாவில் என்ன இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் பண்ணுறாங்க, நிறைய மீம்ஸ்லாம் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்களா? என்ன தான் இருக்குது அந்த சோஃபாவில்? புஷ்பா பட கதை தான். இது உண்மையிலே அது சிரிப்பு தான் வருது. அதே எங்கள் கட்சியோடைய அலுவலகம் ரீஒர்க் நடந்துகிட்ருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் இப்பயுமே பாருங்கள், இன்னும் பல வேலைகள் அப்படி பெண்டிங் இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் தலைவர் சந்திக்கிற ஒரு அறை வந்து பழைய ஒரு ஷீட் போட்டு ஒரு தர்மாகுல் போட்டு ஒரு 10க்கு 10 சின்ன ரூமு. நாங்கள் அதை ரீஒர்க் பண்ணி ஒரு பெரிய ரூம், இந்த அளவுக்கு ஒரு 15க்கு 20 அளவு பெரிய ரூம் ரெடி பண்ணி இப்போ வேலை நடந்து இப்போ ஃபால் சீலிங் வேலை முடிச்சு இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இந்த கூட்டணி இது பேச்சுவார்த்தை தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என்ன பண்ணிட்டாரு, இப்போ அதெல்லாம் யாராவது வருவாங்க போவாங்க, வெற்றி பெற்றவங்க வருவாங்க, சந்தைக்குன்னு போகணும், ஷோபா ஏதாவது நாற்காலிகள் போட்டு போனால் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணுது. 2 நாளுக்கு முன்னாடியே வர வேண்டியது. அவர் விஜய் இங்கே வராருங்கிற ஒரு செய்தி எங்களுக்கு முதலமைச்சர் பதவி விட்டு கண்டிப்பாக வருவாருங்க முன்கூட்டியே சொல்லிட்டோம். ஏன்னா அது ஆதரவு தெரிவிச்சு வரப்போ வேணான்னு சொல்லிட்டோம். அந்த நேரில் அன்றைக்கி இங்கே வருவார் அப்படின்னு முதல் நாள் நாங்கள் ஆதரவுன்னு முடிவு எடுத்த பிறகு வருவார் அப்படிங்கிற சோபா ஆர்டர் பண்ணி 2 நாள் முன்னாடி வந்ததை எங்கள் ஆட்கள் மெதுவாக கொண்டு வந்துட்டாங்க எங்கள் தோழர்கள். இதில் ஒன்று அது என்ன புதையில அது இதில் புஷ்பா படத்தில் வர மாதிரி சோஃபா அனுப்பியிருக்காங்க. அதான் நீங்கள் உதயநிதி இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது தான். புஷ்பா படம் மாதிரி சோஃபா முன்னாடியே போது முதல்வர் பின்னாடி வராரு, சிவி சண்முகம் அவர்கள் வீட்டுக்கு அதை வச்சு சொன்னார். எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நாங்கள் பலவீனமாகவும் இல்லை, எங்களை எதை காட்டியும் பலவீனப்படுத்த முடியாது எங்கள் தலைவரை. அப்படியே தலைவரும் இல்லை. ஏன்னா பலவீனமான தலைவராக இருந்தால் இன்றைக்கி பதவி ஆசை பணம் தான் எங்களுக்கு முக்கியம்னாக்க நாடாளுமன்றத்தில் திறந்துருக்கு கதவு, எல்லா கதவும் திறந்துருக்கு. மத்திய அமைச்சர் இப்போ கேபினெட்டில் கொடுக்க தயாராக இருந்தாங்க, 2 நாடாளுமன்ற உறுப்பினர் 2 அமைச்சர் கொடுக்க தயாராக இருக்காங்க. எங்கள் தலைவர் சித்தாந்த ரீதியான கொள்கை ரீதியாக உள்ள தலைவர். அவர் எந்த ஏனும் வளைக்கவும் முடியாது, அவரை வலியவும் வைக்க முடியாது, அவர் வளைய வைக்கவும் முடியாது. ஆக எங்கள் தலைவர் சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக சனாதானத்தை வீழ்த்துறது தான் எங்களுடைய முதல் கொள்கை. ஆக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்று சட்டசபை உரையும் பாருங்கள், சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்கின்ற நேற்று உரையும் பாருங்கள், எந்த இடத்திலும் எங்களுக்கான கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அது அண்ணன் சிந்தனச்செல்வன் எம்எல்ஏ வந்தப்பவும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கி அண்ணன் மன்னியரசு வந்த பிறகும் சரி, இன்றைய உரையிலையும் பாருங்கள், எங்கேயுமே எங்களுடைய தமிழ் தேசியத்தை விட்டு கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு கொள்கை தலைவர்களை இந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு அது ஒரு தேவையும் இல்லை. கரெக்ட். நாங்கள் நம்பியிருக்க தொண்டர்கள் நம்பியிருக்கோம். எங்கள் லட்ச தொண்டர்கள் எங்கள் தலைவரை பாதுகாக்கவும் எங்களுக்கு அடைகாக்கவும் தாயார் தந்தையார் தொண்டர்கள் இருக்காங்க. அது போதும் எங்களுக்கு. இது என்ன சோபான சோபா, நாங்கள் பார்க்காத சோபா. நாங்களாம் சாதாரண கொசுக்கடியிலேருந்து கட்சியை உருவாக்கணும்.
புரியுதுங்களா? பிளாட்பாரத்துலேருந்து மக்கள் அமைப்பாக்குனது. நாங்கள் வந்து எடுத்தவங்க வந்து இன்றைக்கி வந்து காரில் போகல, இன்றைக்கி வந்து ஃப்ளைட்டில் போகல, இன்றைக்கி வந்து ஆடம்பர வாழ்க்கை வாழல. எல்லாமே நாங்கள் மக்கள்கிட்ட போனோம், மக்கள்கிட்டேருந்து கற்றுக்கிட்டோம். மக்களை பாதுகாக்கிற வேலையும் தான் இன்றைக்கி இந்த பிரதிநிதித்துவங்கிறது என்ன? மக்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு தான் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை சம்பாதிக்கணும் எங்களுக்கு தேவையில்லை. அப்படி ஒரு நிலை எங்களெல்லாம் போய் முதலமைச்சர் ஆக்கணுங்கிற எண்ணம் ஒருத்தருக்கு வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு மனம் இல்லைன்னா இதுதான் சமூக நீதியா? 2 பெரும் துரு தலைவர்கள், ஒரு தலைவர் ஓகேங்கிறாரு, இன்னொரு தலைவர் வந்து நான் தான் வருவேனாக்கா அது அவருடைய மனநிலை என்னன்னு சிவி சண்முகம் விளக்கு. ரொம்ப அது ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு செவிவெளி தகவல் வந்தது, இன்றைக்கி ஓப்பனாக உடச்சி புதுவெளிக்கு வந்துருச்சு. அப்போ சமூக நீதியை பற்றி தலைமை இருக்கிற திராவிட கட்சிகள் இந்த மனமாற்றத்தை ஒரு தலைவர் வந்த பிறகு இன்னொரு தலைவர் வரலங்கிறப்ப அவர் எந்த மனநிலையில் அம்மையாற்று அரசியல் கற்றுக்கிட்டான்னு ஒன்றும் புரியல. காலம்தான் பதில் சொல்லும். மக்கள் தான் அது, மக்கள்கிட்ட நாங்கள் அதை ஒப்படைச்சிட்டோம். மக்கள் நீங்கள் தான் கேள்வி வைக்கணும் எடப்பாடியாரை. இன்னைக்கு சட்டசபையை பார்த்தீங்கன்னா முதல்வராக விஜய் அவர்கள் இருக்காரு, இந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலுமே ஒரு பிரமிக்க வைக்கிறது. அதாவது என்ன கேட்டால் ஒரு சின்ன வருத்தம். முன்னாள் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றிருந்து இந்த அந்த அவை அலங்கரித்திருந்தால் சிறப்பாக அந்த அவரோட தோல்வியை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கல. அவர் விஜயே வருத்தப்பட்டதாக ஒரு தகவல் கிடச்சிருக்கு. எந்த அளவுக்கு செவிவெளி தகவல் தான். அவர் ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு தகவல் எந்த அளவுக்கு உண்மை. அது யாருமே நாங்களே ஏற்றுக்க முடியல. எல்லோரும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் அது ஒரு வருத்தம் இருக்குது. நல்ல ஆட்சி செய்தார், நல்லதொரு மக்கள் திட்டங்களை கொடுத்தார், எளிமையாக மக்களை சந்திக்கிற அளவுக்கு ஒரு தலைவராக இருந்தார். எவ்வளோ பாதுகாப்பு இருந்தாலும் யாராவது ரோட்டில் நின்று பேசிட்டு போகிற அளவுக்கு இருந்தார். ஆனால் இதெல்லாம் ஒரு மாற்றம் இருந்தாலும் திராவிட கட்சிகளுக்கு இது ஒரு பாடம், ஒரு சுய பரிசோதனைக்கு அவர்கள் உட்படுத்தணும். ஏன்னா இதில் எவ்வளோ தான் பணம் கொடுத்ததா சொல்கிறாங்க, இவங்களும் கொடுத்தாங்க அவங்களும் கொடுத்தான்னு. ஆனால் தாவைக்கால ஒன்றும் கொடுக்கல. ஒரு சில வேட்பாளர் தான் வீட்டில் படுத்துக்கிருந்தாங்க, பூத்து ஏஜென்ட்டே போடல, கவுண்டிங் ஏஜென்ட்டும் போடல, ஆனால் வெற்றி பெற்றாங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் நின்று வெற்றி பெற்ற அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை இந்த ஏரியாவில் இருக்க தாவேக்காவோட வேட்பாளருடைய விஷயத்தை நாங்கள் 5 லட்சமும் செலவு பண்ணலண்ணே, 10 லட்சமும் செலவு பண்ணலண்ணே, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. ஏன் இப்போ சென்னையில் இங்கே நம்ம பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவங்க ஏற்றுன கேண்டிடேட்டு விஜய் அவங்க தரப்புலேருந்து சொன்னாங்க, வேணாம் அவங்க ஜெயிக்கட்டும் அந்த அம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மா ஒரு நாள் 2 நாள் தான் பிரச்சாரத்தை போனாங்க, வெற்றி பெற்றாங்க. ஒரு மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும்னு விரும்பியிருக்காங்க, மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. இதை வந்து திராவிட கட்சிகளும் சுய பரிசோதனைக்கு உட்படுத்தணும். எல்லா கட்சிகளும் எங்களுக்கு உட்பட அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் திராவிட கட்சிகளும் வேணா விஜய் அவர்கள் மேலே நம்பிக்கை வச்சு வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஆனால் முழுமையாக கொடுக்கல, தனி மெஜாரிட்டிக்கு வர முடியல. 200-500 ஓட்டு வித்தியாசத்துலலாம் தோற்றுருக்காங்க. இல்லை, ஒரு ஓட்டுலேயே போயிருக்கு. அதெல்லாம் எந்த அளவு உண்மை தெரியல. ஒரு ஓட்டில் போயிருக்குல்ல, அது மூத்த சீனியர் அவர் கருப்பண்ணன். ஆக இந்த சபையில் வந்து உதயநிதி அவர்களும் தாவேக தலைவர் முதல்வர் விஜய் அவர்களும் ஒரே கல்லூரி படித்ததாக சொல்கிறாங்க. அவரும் ஒத்துருக்காங்க. சபாநாயகரும் அங்கே படித்ததாக சொல்கிறாரு. அவர் 3 வரும் சேர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சால் சரி, அதில் மாற்று கருத்து இல்லை, வாழ்த்துறோம். ஆனால் நேற்று அறிவித்த தனக்கான ஆலோசகரை எதிர்ப்பு வந்த பிறகு திரும்ப பெற்றிருக்கார். ஏன் நேற்று நாங்கள் அறிக்கை விட்டோம், எங்களை வந்து சந்தித்த உடனே சந்திக்கிறப்பவே சந்திச்சுட்டு வெளியில் கூட போல எங்களை நாடாளுமன்ற ரவிக்குமார் அவர்களும் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களும் எதிர்த்து கண்டித்து அறிக்கை விட்டாங்க. இன்னைக்கு சட்டசபையிலையும் கண்டிச்சிருந்தார். இன்னைக்கு காலையில் பேசும்போதும் அவருடைய உரையிலையும் கண்டிச்சிருக்காரு. இந்த கண்டிப்பை வந்து ஏன் முன்கூட்டியே அவர் வரும்போதே நேற்று உடனே ரிமூவ் பண்ணியிருக்கலாம்ல. இதில் வந்து அந்த அறிக்கையிலே அந்த லெட்டர்லேயே இதிலே ஒரு சின்ன டவுட் இருக்குது. அவர் கொடுத்துருக்க அந்த கடிதத்திலேயே என்ன டவுட்னாக்கா ரிமூவ்னு கொடுத்துருக்காரு. எந்த அளவுக்குனாக்கா அதோட கடிதத்தை வந்து முழுமையாக டிஸ்மிஸ் பண்ணணும், அந்த பதவியை. தற்காலிகம்ங்கிற மாதிரி ரிவோக்டு அப்படின்னு இருக்காரு. திரும்ப பெற்றிருக்காங்க, டிஸ்மிஸ்ன்னு வரணும். அது முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. ரிவோக்குங்கிறது ரிவைஸ் பண்ணுறது. இருந்தாலும் இதில் வந்து அதில் ஒரு டவுட் வருதுன்னு இப்போ சொல்கிறாங்க. அதில் அந்த கடிதத்தில் ஒரு சின்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் டு கிளைண்ட் ஹெர்பை ரிவோன்னு போட்டிருக்காங்க. ரிவோக்டு திரும்ப பெறுறதுங்கிறது 2 அர்த்தம் ஒன்று தான். அதுலேயும் ஒரு சில தவறுகள் செய்திகள் வரதா இப்போ தகவல் வந்திருக்கு. அது இன்னும் அறிவார்ந்தவர்கள் இன்னும் அது முழுமையாக அதிகாரிகளுக்கு இன்னும் போகணும்னு நினைக்கிறோம் நாங்கள்.
இருந்தாலும் வாழ்த்துக்கள். கலகலப்பாக போகும் இந்த சட்டசபைன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு மக்களுடைய வளர்ச்சி, மக்கள் எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா அவர் சொல்லியிருக்காரு. வருத்தங்கிறத விட ஒரு நல்ல விஷயம், திமுக கொண்டு வந்திருக்க திட்டங்களை ரிமூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு தொடரும், முழுமையாக தொடரணும். இப்போ வந்து அவருக்கு பெரிய சவால்லாம் காத்திருக்கு. பின்னர் 4 நாளில் வந்து 2500 அக்கௌண்ட்டில் போடணும் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை. அவர் மக்கள் கிட்ட கால அவகாசம் கேட்டிருக்காரு. கால அவகாசம் இருக்கு, எது இல்லைன்னு தெரியல. அது வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் எல்லாத்துக்கும் தான் நம்பலாம். அது திமுக திராவிட கட்சியில் 50 ஆண்டு காலம் ஆண்ட 2 இயக்கங்களுக்கு தான் அது அவர் சொல்கிறாரு. அதுக்குள்ளே வந்து 10 லட்சம் கோடின்னு அவரே கணக்கு விடுறாரு. அது யார் குறிப்பு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அது நிதிக்குழுன்னு ஒன்று இருக்குங்க. அந்த நிதிக்குழு 5வது நிதிக்குழு, அந்த நிதிக்குழு கொடுக்குற அளவு மீறிலாம் கடன் வாங்க முடியாது. உடனே அவர் அதுலேருந்து இன்னொரு சொன்னார். அதே மேடையில் முதல்வர் பதவி இருக்கிற மேடையில் இன்னொரு செய்தியும் சொன்னார். பதவிக்கு வந்துட்டோம், ஆட்டம் போடலாம்னு நினச்சோம்னாங்க, யாராக இருந்தாலும் செக்டர் ஒரே செக்டர் தான் அப்படின்னு. 2-3 பவர் சென்டர்லாம் ஒரே பவர் சென்டர் தான். அது நடைமுறைப்படுத்தினா நல்லது தானே. அது அந்த பவர் செக்டருக்கு உண்மையான செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுங்க. யாரும் பவர் செக்டர்கிட்ட தகவலை சொல்லணும்ல. இருட்டறைன்னு ஒன்று இருக்குது, 4 பக்கம் கதவு இருக்குது. இருந்தாலும் செய்தி போகணும்ல. செய்தி அவர் நேரடியாக உள்வாங்கினாக்க தனிப்பட்ட முறை நல்ல செயல்பாடு உள்ள விஜய் அவர்களை எப்படி ஆட்சி பண்ணுவார்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? போக போக தான் தெரியும். எடுத்தும் கவுத்தும் மற்ற ஒரு சில போல் இப்போவும் ஆதரவு அப்போவும் ஆதரவு நாளையும் ஆதரவுன்னு சொல்கிறாள் எங்கள் கட்சியில். நான் எங்கள் தலைவரும் அப்படி இல்லை, நாங்களும் அப்படி இல்லை. போக போக அவரோட நடவடிக்கையும் செயல்பாடும் மக்கள் தான் தீர்மானிக்கணும். மக்கள் தான் மதிப்பீடு போடணும். இப்போ அவருக்கு இருக்க சவால்கள், அண்டை நாடு போர் நடக்குது, 6 சிலிண்டர் கொடுத்தாகணும். பிரதமர் என்ன சொல்கிறாரு, பயணத்தை குறைங்க. இன்றைக்கி 2 காரில் போயிருக்காரு டெல்லியில். டெல்லிங்க நாடுகளுக்கு சுற்றுப்பயணம், அண்டை நாடு சுற்று போனபோது 2 காரில் ஏர்போர்ட் போனதாக செய்தி பார்த்தப்ப. அதே போல் பார்த்திங்கனாக்கா 200 யூனிட்டு மின்சாரம் சொல்லியிருக்காரு. அது தேர்தல் பிரச்சாரத்தப்போ ஒரு செய்தியும் மேடையிலே ஒன்று செய்தி சொன்ன பிறகு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. விளக்கம் உடனே செய்தி போகிறதுனால தான் இப்போ சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர்களும் சொன்னதுனால தான் அவருடைய உதவியாளர் உடனே அவருக்கான செக்ரட்டரி மாற்றிருக்காரு. ஏன் நேற்று அதை சொல்லியிருக்க மாட்டாங்களே யாரும்? ஏன் சொல்லலை? 24 மணி நேரம் எதுக்கு தவறு? எதுக்கு அது டைம், கால அவகாசம்? செய்தி வருது, மீடியாக்கள் உடனே எதிர்வினை ஆடுறது, அப்போயே சொல்லும்ல. அந்த தகவல்களை, உண்மையான தகவல்களை உடனடியாக அவர் கவனத்துக்கு கொண்டு போகணும். ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. அதை நாங்கள் வந்து அப்படியா இருந்தாங்க இடைத்தேர்தல் நாங்கள் விரும்பியிருப்போம். ஆதரவு கொடுக்கணும் அவசியம் இல்லை. மக்களால் தேர்ந்தெடுத்து மக்களுக்கான மரியாதை கொடுக்குறது. அதே போல் தான் எடப்பாடியே நாங்கள் சொன்னோம். 4 ஆண்டு காலம் அம்மையா ஜெயலலிதா இருந்த பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி 4 ஆண்டு காலம் முழுமை பெறணும்னு சொன்ன ஒரே தலைவர் எங்கள் தலைவர் மட்டும்தான். மற்ற தலைவர்களாம் வெவ்வேறு கதைகளை சொன்னாங்க, வெவ்வேறு மாதிரியான கருத்து சொன்னாங்க. எங்கள் தலைவர் மட்டும்தான், எழுச்சி தமிழர் மட்டும்தான் 4 ஆண்டு காலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடைமுறையில் இருக்குன்னு சொன்ன ஒரே தலைவர் எங்கள் தலைவர். ஆக காலப்போக்கில் தான் படிப்படியாக அவருடைய செயல்பாடு, நடவடிக்கை, அவர் சொன்ன செயல் திட்டங்கள், அவர் அறிவித்திருக்க சலுகைகள், தமிழ்நாடு பூரா பேருந்து இப்போ ஃப்ரீ இலவசம் இருக்கார் பெண்களுக்கு, அதை எப்படி எதிர்கொள்ள போகிறார்? ஏற்கனவே நஷ்டத்தில் போயிட்டுருக்கு பேருந்து போக்குவரத்து கழகம். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ஃப்ரீனாக்க எவ்வளோ பெரிய கஷ்டம். தமிழ்நாடு பூரா ஃப்ரீனாக்க ரொம்ப லோக்கல் பஸ், டவுன் பஸ் கொடுத்து கஷ்டம் பெற்றது காலம் உண்டு கவர்மெண்ட்டு. அதே அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறதில்லை. மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்க. மக்கள் கண்டிப்பாக அதுக்கான மதிப்பீடு தருவார்கள். நல்லபடியாக ஆட்சி நடக்கும் நாங்கள் விரும்புகிறோம். ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AA and ML, Cybersecurity, MBA and more. Book your next holiday at Grand Royal Tours.